Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவருக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அந்த ரசிகர் மன்றத்திலேயோ மக்கள் நற்பணி மன்றத்திலேயோ இருந்தவங்களை தான் பேரண்ட் பாடியில் போஸ்டிங் போட்டிருக்கு. வெளியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாலையும் பொதுக்குழு கூட்டத்திலையும். மேபி அது அதுவா இருக்கலாம். அதிமுக பாஜக அலைன்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிருச்சு தாவேகா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான கீ ஸ்டேட்மெண்ட். அது பாஜகவுடன் எந்நிலையிலும் கூட்டணி இல்லைன்றது லைன் 1. அதுக்கு லைன் 2 ஒன்று இருக்கு. 2026 தேர்தல், 2031, 2036 தேர்தல்களிலும் திமுக தான் வெற்றி பெறும். அதாவது இது ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் நான் பார்க்குறேன். கனவெல்லாம் பலிக்காது, உழைப்பு மட்டும்தான் பலிக்கும். மக்களுக்கு நீங்க செஞ்ச நல்லது மட்டும்தான் பலிக்கும். இங்க மோடி மஸ்தான் இதெல்லாம் பலிக்காது. உழைப்பு, உண்மை, இது மட்டும்தான் பலிக்கும். அமைச்சர்களோ முதல்வர்களோ மாறுவதனால் இது மாறாது. இது ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக் லூட்டிங். கீழே டாஸ்மாக் நிர்வாகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் இருக்கும் அப்படின்னு உள்ள ஒரு சிஸ்டம் எங்கிட்டு இருக்கா. கரெக்ட், அப்படி செட் ஆயிட்டாங்க. நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் சார். மே மாத இறுதிக்குள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சார்பணிகளுடைய நிர்வாகிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவருக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது விஜய் போடுகிற இந்த புது வியூகம் தான் என்ன? அதாவது இந்த பேரண்ட் பாடின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பேரண்ட் பாடியில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ற மாதிரி தெரியும். அது கேண்டிடேட்டா இருக்கலாம், கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிற கமிட்டியா இருக்கலாம், பூத் வாலண்டியர்ஸா இருக்கலாம், இதெல்லாம். ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த விங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கும் மற்ற ஆக்டிவிட்டிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான அமைப்பா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மருத்துவர் அணி இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மருத்துவர் அணி இருக்க கட்சியில் பார்த்தீங்கன்னா ஆஃபன் ரெகுலராக கேம்ப்ஸ் நடக்கும், பிளட் டொனேஷன் நடக்கும். அந்த கட்சிக்குள்ளேயும் சரி பொதுமக்களுக்கும் சரி அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். அதே போல் இந்த அட்வொகேட்ஸ் விங் ரொம்ப முக்கியம். நல்ல ஸ்ட்ராங்கான அட்வொகேட் விங் இருக்கிற கட்சிக்கு நல்ல ஒரு லீகல் பேக்கிங் இருக்கும். நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கோர்ட்டில் நல்ல சப்போர்ட் இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி விங்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துருச்சு. வெறும் கட்சியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, கட்சியோட வளர்ச்சி எலெக்ஷனை தாண்டி. ஏன்னா நான் விஜய் சட்டை பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, 2026 தேர்தலுக்கு தான் அவர் களம் காண்றாரு, அதுக்கு தான் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எதுக்குமே வரலான்ற ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. ஆனா நான் அதை தாண்டி 2026 தான் தொடங்குறாரு. அதுல இருந்து எல்லா தேர்தலுக்கும் காலத்தை கடந்தும் இந்த தாவேக்கா பயணிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் அவரோட விஷன் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த விஷன் அவருக்கு இருக்கிறதுனால கட்சியை கிராஸ் ரூட் லெவல்ல கொண்டு போறது, சின்ன சின்ன பசங்களையும் ட்ரெயின் பண்றது, அதை அவரே சூப்பர்வைஸ் பண்ணி ஓவர்சீ பண்றது, அது போல இந்த விங்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கட்சியில இத்தனை ஆண்டு காலமா அந்த ரசிகர் மன்றத்திலேயோ மக்கள் நற்பணி மன்றத்திலேயோ இருந்தவங்களை தான் பேரண்ட் பாடியில் போஸ்டிங் போட்டிருக்கு. வெளியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாலையும் பொதுக்குழு கூட்டத்திலையும். மேபி அது அதுவா இருக்கலாம். வரக்கூடியவங்களெல்லாம் அந்தந்த இடத்துல அகாமடேட் பண்றதுக்கும், ரெண்டாவது அவங்களுக்கும் எந்த ஒரு பெரிய அவங்க கட்சிக்குள்ள மேபி அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க கூட பழக்கமே இல்லாத ஒருத்தர் கூட இங்க ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அவங்களோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்றதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். அதுக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் முடிய போகுது. ஸோ இதன் முடிந்த பிறகு நிச்சயமாக ஒரு நடைபயணத்தை தான் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்து வரோம். ஆனால் அதே வேளையில் காஞ்சிபுரத்தில் சென்னை மண்டல பூத் கமிட்டி மாநாட்டை முடிச்சிடணும், அதன் பிறகு மதுரைக்கு போகணும், அதன் பிறகு டெல்டா பக்கம் வரணும் அப்படிங்கிற சொல்லி ஒரு பெரிய ரூட் மேப்பை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்படுறோம். ஸோ இதை பார்க்கும்போது விஜயனுடைய அடுத்த மூவ் என்ன? இப்ப நீங்க சொன்ன ரெண்டுமே தான் அடுத்த மூவ். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் மீட்டிங்கா இருக்கலாம், கட்சியோட ரிவ்யூ மீட்டிங்ஸ் அங்கங்க ரெகுலரா நடத்தக்கூடியதா இருக்கலாம். அந்த அதர் ஹேண்ட் கட்சியை தாண்டியும் பொதுமக்கள் இருக்காங்க. அவர் வெறும் ஒரு நடிகராவோ இல்ல ஒரு நல்ல மனிதராவோ, எல்லா வீட்டுக்கும் பரிச்சயமான ஒரு பையனாவோ, ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு பையனாவோ பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பல பேர்கிட்ட இருக்கு. அதுவும் பெண்கள் கிட்ட நான் ரொம்ப அதிகமாவே பாக்குறேன். ரொம்ப பரிச்சயமானவர், நல்லா தெரிஞ்ச பையன் தானே, போட்டு போவோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தாய்மார்கள் இருக்கிறத நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அப்ப அவங்களை அட்ரஸ் பண்றதும் தேவை. ஸோ ஒரு பக்கம் கட்சியோட வளர்ச்சி, அந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் அட்ரஸ் பண்ணி அதை கட்சியை கட்டமைக்கணும், அது அதுவா நடக்கணும். தேவைப்பட்ட விஜய் அந்த கூட்டத்தில் அட்ரஸ் பண்ணுவார். இரண்டாவது
இந்த மாதிரி பொதுமக்களை சந்திக்கிறது, அது அந்தந்த பெல்ட்ல கட்சியும் வலுப்படுத்தும், கட்சிக்கு புது புது ஆட்களையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கும், வாக்காளர்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். மூணாவது, இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் தலைவர் செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் பிரச்சனையை அவரால் பர்சனலா ஃபீல் பண்ண முடியும். அப்பதான் அவர் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும், அதை எப்படி சரி பண்ண போறன்னு ஒரு ஐடியா கொடுக்க முடியும், அதெல்லாம் மேனிஃபெஸ்டோல எதிரொலிக்க முடியும். இல்லைன்னா வச்சு பாத்தீங்கன்னா சும்மா யாரோ ஒருத்தர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து தலைவர் பேசுற மாதிரி வந்துடும். அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த 6 மாத காலம் அதுக்கு சரியா இருக்கும், அதை செய்யறது ரொம்ப சரியா இருக்கும், அவசியமானதுன்னு நினைக்கிறேன். ஜூன் 22 விஜய் அவருடைய பிறந்தநாள். ஸோ இந்த தினம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை எதுவும் ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறதா தாவேகா? இல்லை, ஆக்சுவலி பொதுவாகவே அவங்க வந்து அவங்க தளபதியோட பிறந்தநாளை வந்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். கட்சி சார்பில் நம்ம வந்து கட்சிக்குள்ளே கிடையாது, அதனால கட்சிக்குள்ளே ஏதாவது ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. பட் டெஃபினட்டாக பிளான் பண்ணியிருக்கணும், பண்ணலைனாலும் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கட்சியோட அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலைவனோட பிறந்த நாளும் அந்த கட்சியோட துவக்கப்பட்ட நாளும் தான் தீபாவளி பொங்கலாக இருக்கும். இது நான் பல இடத்துங்களில் பார்த்துருக்கேன். கலைஞருடைய பிறந்தநாளும் அம்மையார் ஜெயலலிதாவோட பிறந்தநாளும் எப்படி கொண்டாடிப்பாங்க, நம்ம பஸ்ஸில் உட்காந்துருந்தா கூட பஸ்ஸை மிரட்டி நிப்பாட்டி லட்டு கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி. அப்போ அதை அவங்க கொண்டாடணும். தவறும் இந்த கட்சியோட வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. வளரும் போது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஃபாஸ்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்தந்த பகுதியில் அட்ரஸ் பண்ண சொல்லி விஜய் ஏதோ 1-2 இடத்துக்கு போனார்னா அது வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிடும். எங்கே வராருன்றது தெரியாமல் சர்ப்ரைஸாக இருந்தால் அது அதோட சூப்பராக இருக்கும். இல்லை வந்து கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் சில மாநாடுகளும் பிளான்ல இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஆனால் இவ்வளோ ஷார்ட் டைமில் மாநாட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. பட் ஏதாவது ஒன்று நடக்கணும். பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளரான சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அப்போ அதிமுக பாஜக அலைன்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிருச்சு தாவேகா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கீ ஸ்டேட்மெண்ட். அது வந்து பாஜகவுடன் எந்நிலையிலும் கூட்டணி இல்லைன்றது லைன் 1. அதுக்கு லைன் 2 ஒன்று இருக்கு. நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோன்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ திமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, முடிஞ்சு போச்சு. அதை தவிர இருக்கக்கூடிய கட்சிகள் மேதர்பி, பாமக, தேமுதிக, நாம் தமிழர்னு நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. திமுக கூட்டணியிலும் சில அரசியல் புரசலாக சில விரிசல்கள் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து திருமானனுக்கு வாய்ப்பு இருக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஏன் காங்கிரஸுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யார் இருந்தாலும் அரவணைக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் அட்லீஸ்ட் வராங்களோ இல்லையோ, தம்பி தலைவர் விஜய் இருக்கிறாரு நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி இங்கே டிமாண்டாவது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க யாரை வேணா அரவணைச்சு மெகா கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கிறாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது முதல்ல கூட்டணி கதவுகளை திறந்துதான் வச்சிருக்கு. தாவேகா ஆரம்பத்துல இருந்தே திறந்தா வச்சிருக்கு. இந்த மற்றவங்க தான் நாங்க மூடிட்டோம், திறந்துட்டோம், ஜன்னலை மூடிட்டோம், ஜன்னல் திறந்துட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா இதை பத்தி எதுவுமே சொல்லல. நம்மளை நம்பி வர்றவங்களை நம்ம அரவணைப்போம் அப்படின்றது தான் அன்னைக்கு கொள்கை திருவிழால சொன்னது. இன்னமும் they still stand by that. இந்த முதல் பாயிண்ட், 2வது பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு, which is reading between the lines. அது என்ன சொல்லுதுன்னா, பாஜகவை துரத்திவிட்டால் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைக்கவும் நாங்கள் தயார். எங்களுக்கு பாஜக கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னார் சிடி நிர்மல்குமார். எங்களுக்கு பாஜக கூட நிக்கவே போறது இல்லைன்னாரு. பாஜக கூட போறதால அஇஅதிமுக கூடயும் போலன்னு அவர் சொல்லல. விச் மீன்ஸ் நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம், பாஜக அஇஅதிமுக கூட்டணி இந்த 6 மாத காலத்துக்குள்ள எங்கேயாவது உடைய பெற்றால் anything is possible. தாவேகாவுடைய பூத் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி வந்து நியமிச்சிட்டோம், இன்னும் சில ஆயிரங்கள் தான் பாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாரு தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். ஆனால் தற்போது கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் பூத் கமிட்டியை வந்து முழுமையாக போட முடியாமல் சில மாவட்ட செயலாளர்கள் திணறுவதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது சில மாவட்டங்களில் பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் எதுவும் கிடைக்காம இருக்காங்களா, என்ன பிரச்சனை? மேபி நான் இது இப்படி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதை யார் சொல்லணும் அப்படின்னா, அந்த கட்சியோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இது வந்ததுன்னா, ஏன்னா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். 52,000 பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் போட்டாச்சு, இன்னும் ஒரு 15,000க்கு தேவை இருக்கு, சீக்கிரம் அந்த வேலைகளை முடிங்கன்னு அவர் பர்டிகுலரா சில மாவட்டங்களை குறிப்பிட்டு சொன்னார். அது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அதை வச்சுக்கிட்டு இங்க பல கற்பனைகள், பல ரூமர்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. தமிழக அரசியல் வந்து முன்னெப்பும் இல்லாத அளவுக்கு ஒரு ரூமர் பேஸ்டு பாலிட்டிக்கல் என்வரன்மெண்டா மாறிடுச்சு. அதை பேஸ் பண்ணி இதை காட்டின கதையா இருக்கலாம். நமக்கு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வரல. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணி பதில் சொல்லும் பட்சத்தில் நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த கட்சியில் ஆள் இல்லாமல் இல்லை, அவங்க வந்து ரொம்ப சலிச்சு ஒவ்வொரு போஸ்டிங் அந்த ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டையும் சும்மா யாரோ ஒரு 5 பேர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் அதுக்கு வந்து கிரைட்டீரியாஸ் வச்சு சூஸ் பண்றாங்களோ. அப்படி சூஸ் பண்ணும்போது, அதாவது பார்த்து தேர்ந்தெடுத்து சலிச்சு எடுக்கும்போது எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துட முடியாது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டினி போயிட்டு இருக்கலாம். இன்னொரு சின்ன ப்ராப்ளமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஒரே லெவல்ல இருந்து தலைவர் விஜய் வந்து பார்த்து ரசிச்சு வளர்ந்தவங்க.
இன்னைக்கு ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டா இல்ல நான் தலைவர் ரசிச்சுட்டே இருப்பேன், தலைவரை பார்த்துட்டே இருப்பேன், தலைவர் ஓட்டு போடுவோம், வேலை செய்வேன் அப்படின்னு போது அந்த தேவை, அந்த நிஷே ஆஃப் அ பொலிட்டிக்கல் பூத் ஏஜென்ட் என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். மேபி அது இன்னும் கற்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கலாம். அது வந்து அவங்க தலைவர் ஒரு வார்த்தைப்பா வாங்கன்னு சொன்னா வந்து குமிஞ்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வெளியே அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம். பொது வெளியில அந்த கட்சியோட நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு, மேனிஃபெஸ்டோ அதுதான் நமக்கெல்லாம் தேவை. அதுக்கு தான் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். உங்க கட்சி வேலையை நீங்க பாருங்க சார், அவங்க பார்த்துக்குவாங்கன்னு எல்லாரும் சொல்ல வேண்டியது. இந்தியாவில் பல நடைபயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்லையும் சரி, நாடு முழுக்கவும் சரி, ஒரு பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. சில இடங்கள்ல தோற்றும் வந்து இருக்கு, அதையும் நம்ம ஒத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த ரூட் மேப், இந்த நடைப்பயணம் எல்லாமே வந்து பெரிய அளவில் மக்களை வந்து ஈர்க்குமா, இளைஞர்களை தாண்டி? இல்லை, என்னோட பாயிண்ட் வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு இந்த நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனுக்கு இது அத்தியாவசியங்க. அந்த தலைவனை எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க ஆந்திரா எடுத்துக்கங்க, ஜெகன்மோகனோ இல்லை அவங்க அப்பாவோ, இல்ல தமிழ்நாட்டில் வைகோ அவர்கள் போயிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியே ஜனசங்கமா இருந்த போதுல இருந்தே நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ரத யாத்திரை, பாத யாத்திரைன்னு. இப்ப அண்ணாமலையார் பண்ணாரு, முதல்வர் ஸ்டாலின் பண்ணாரு. இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அந்த மக்களின் முகத்தை அந்த தலைவன் பார்க்கணும். அந்த தலைவன் முகம் எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கும், பல்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அங்க ஃபீல் பண்ணணுங்க, பிளட் அண்ட் பிரெத்தை ஃபீல் பண்ணணும். என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்றத வந்து சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது, இந்த கருத்து கணிப்பு, அந்த ப்ரீ போல், இந்த போஸ்ட் போல்ன்றதை தாண்டி ஒரு தலைவன் எல்லார்ட்டையும் போய் நிக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும். அது தலைவருடைய ஒரு முக்கியமான கடமையா நான் பாக்குறேன். அந்த வகையில் இது ரொம்ப அத்தியாவசியம். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவை, ஒரு ஜனநாயக கடமை தலைவருக்கான. இது எப்படி நமக்கு ஒரு ஓட்டு போடுன்றது ஒரு முக்கியமான ஜனநாயக கடமையோ, அதே மாதிரி மக்களை சென்று அவர்கள் இருப்பிடத்தில் சந்திப்பது ஒவ்வொரு தலைவனுடைய ஒரு ஜனநாயக கடமை. உடல் நலம் நலிவுற்று இருந்த போதும் நம்ம தலைவர்கள் அதை செஞ்சதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால அது ரொம்ப அவசியம். வெற்றி தோல்வியை தாண்டின ஒரு விஷயம். பட் இது சரியா நடக்கும் பட்சத்தில் அது பெரும் வெற்றிக்காக வழிவகுத்து. வெற்றின்றது இங்க பை ப்ராடக்ட், வெற்றிக்காக இது கிடையாது. மக்களுக்காக தலைவன் வரா, தலைவனை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நம்ம வெற்றி பெறலாம். அதனால அது அவசியம். வெற்றி தோல்வியை தாண்டின ஒரு தேவையான பார்க்க. 2026 தேர்தல், 2031, 2036 தேர்தல்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் என பயங்கரமா நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரது கனவு பலிக்குமா? என்ன, எப்பவுமே அடுத்த முறை ஆட்சின்னு தான் எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி வந்து சொல்லும். ஆனா அதுக்கு அடுத்த 2 தேர்தலும் நாங்க தான், இன்னும் 15 வருஷம் நாங்க தான் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்த்துவது என்ன? அதாவது இது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் நான் பாக்குறேன். முதல்ல வந்து இந்த கனவு பலிக்குமா, கனவு பஞ்சாங்கத்தை எல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக வளர்ந்துருக்கிறோம். இங்க வந்து கனவுல இது வந்துருச்சு, வலதுபாட்டு தோள்பட்டையில பள்ளி விழுந்துருச்சு, இதுக்கு என்ன பலன்னு கேலண்டர் திருப்பி பார்க்குற கும்பலுக்கு தான் இந்த கனவு பலிக்கிற கதெல்லாம். கனவெல்லாம் பலிக்காது. உழைப்பு மட்டும்தான் பலிக்கும். மக்களுக்கு நீங்க செஞ்ச நல்லது மட்டும்தான் பலிக்கும். இங்க மோடி மஸ்தான் இதெல்லாம் பலிக்காது. உழைப்பு, உண்மை, இது மட்டும்தான் பலிக்கும். இதுக்கு முன்னாடி எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு தேவை என்னன்னா, இது வந்து தமிழக அரசியல் மட்டும் கிடையாது, இந்திய அரசியல்லையே இதை பல இடத்துல பல தலைவர்கள் பண்றதை நம்ம பார்த்துட்டோம். அம்மையார் ஜெயலலிதா வந்து கண்ணு கட்டின தூரம் இருக்கு, எதிரியே இல்லை அப்படின்னு அவங்க ரெட்டாரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாஜக 2047 இந்தியா வல்லரசு ஆகும், அது வரைக்கும் நம்மளே வர எலெக்ஷன்ல 300 400 சொல்லி மெஜாரிட்டி கூட வாங்காம போனதை பார்த்தோம். ஸோ ஒரு வெற்றியை சுவைச்சிட்டு அந்த வெற்றிக்குள்ள பயணிக்கும் போது அந்த சீட்ல உட்காந்துட்டு அந்த சீட்டு கொடுக்குற ஒரு கம்ஃபர்ட் இருக்குல்ல, அது இன்னும் கூட நான் கொஞ்சம் சொல்லலாம் ஒரு வார்த்தை. அந்த சீட்டு கொடுக்குற ஒரு மமதை என்ன வேணா, நான் தான் அப்படின்னு கொக்கி குமார் மாதிரி பேச வச்சிருது எல்லாரையும். அதெல்லாம் சரிப்படாதுங்க. இங்க வந்து இப்படி மாத்துவோம், மக்கள் வந்து இப்படி மாத்தி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி ஒரு தேர்தலில் எதிர்கட்சியா கூட இல்லாம போனீங்க. அன்னைக்கு விஜயகாந்த்னு ஒரு கேட்டலிஸ்ட் வந்து அஇஅதிமுக வளர்த்து விட்டாரு. இன்னைக்கு அதை விட பவர்ஃபுல்லா ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டும் கிளைமேட்டும் அவ்வளவு வல்னரபிளா, அவ்வளவு டைனமிக்கா இருக்கு. எதை பேஸ் பண்ணி, எந்த ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி என்ன வச்சு நீங்க இந்த லாஜிக்ல சொல்றீங்க எனக்கு தெரியல. ஸோ வெறுமன ஒரு மக்களுக்கு, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமா இருந்ததுன்னா சந்தோஷம். பட் அதை தாண்டி இது நிஜமாவே ஒரு நம்புறாருன்னா அதீத நம்பிக்கையும் ஆபத்து தான். தன்னம்பிக்கை முக்கியம், ரொம்ப நம்பிக்கை ஆபத்து. அது வந்து தலைவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் கோர்ட்ல இந்த வழக்கு சீரியஸா ஹைகோர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. 21ஆம் தேதி வந்து இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் குறித்த என்னென்ன வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டு இருக்கு. இப்போ 21ஆம் தேதி என்ன மாதிரியான வழக்குகளை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திட்டு வருது, என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத 21ஆம் தேதி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதே வேளையில் டாஸ்மாக் துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன் அவருடைய வீட்டில் வந்து சல்லடை போட்டு சலிச்சிருக்கு ஈடி. என்னதான் நடக்குது ஃபுல்லா? இல்லைங்க, டாஸ்மார்க்ல வந்து ஒரு ஊழல் அப்படின்னு நான் சொன்னா, இது வந்து அதுக்கு ஒரு விசாரணை அப்படின்னு கேட்கறதே வந்து இந்த கைப்பொண்ணுக்கு வந்து கண்ணாடி மாதிரி தான்.
பட்டவர்த்தனமா தெரியுதுங்க. ஒரு பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா வாங்குறாங்க, 15 ரூபா வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு ஒரு ரேட்டு, வெளியில் வச்சதுக்கு ஒரு ரேட்டுன்னு. ஸோ இது வந்து ஒரு ஊழல் இல்லையா? இது ஒரு பேசிக்கா நீங்க வந்து இந்த கொள்முதல்ல ஊழல், கன்சைன்மெண்ட் டிராவல்ல ஊழல், லாஜிஸ்டிக்ஸ்ல ஊழல் எல்லாம் விட்டுருங்க. அதுக்கெல்லாம் நிறைய டேட்டா தேவை. இந்த 10 ரூபா 15 ரூபா 20 ரூபான்னு இருக்கு இல்லைங்களா, பில்லுக்கு மேல கொடுத்தாதான் ஜிபேல வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் ஜிபேல வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக அந்த டேட்டாவை எடுத்து உள்ளே வந்தது என்ன, வெளில போனது என்ன, எத்தனை பாட்டில், ஏன் இந்தந்த பாட்டில் இந்தந்த அமௌண்ட் பில் வாங்கியிருக்கேன்னு பார்த்தாலே ரொம்ப பட்டவர்த்தமாக தெரிஞ்சிடும். ஸோ டாஸ்மார்க் ஊழலை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பாருங்க அப்படின்னு சொன்னாலே ஜட்ஜுக்கே புரிஞ்சிடும், தூக்கி யார் வேணுமோ உள்ள வச்சிடலாம். அதை தாண்டின ஒரு அரசியல், இங்கே ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இடி வராங்க, ஒரு ரைடு பண்ணுறாங்க, ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு எங்ககிட்ட ஃபைல்ஸ் கிடைச்சிருச்சு, லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நாங்க வந்து எஸ்டிமேட் பண்றது ஊழல்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? அதுக்கு போராட்டம் பண்ணாரு பாஜக தலைவர் அண்ணாமலை, அவர் தலைவராக இருந்தபோது. அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி பேசவே இல்லை, தலைவரையும் மாத்திட்டாங்க. இன்னைக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போறாங்க அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை தான் செகண்டரி சார். கன்சியூமர் அஃபேர்ஸ்ல போய் பார்த்தாலே இதுல வந்து குப்பையா கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் வாங்குறாங்க. எந்த ஒரு பயமும் பதற்றமும் தயக்கமும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா இது ரொம்ப ஆர்கனைஸ்டா. இது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு படத்துல, சிவாஜி படம்னு நினைக்கிறேன், இப்ப நீ கொடுக்கறது வந்து தெரு கோடியிலேருந்து கோடி வரைக்கும் போகுது, பிள்ளையார்ல இருந்து மூஞ்சூர் வரைக்கும் கொடுக்க போறோம், எவனும் ஒண்ணு கேட்க முடியாது போடா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி when corruption is so organized, யாரன்னு எடுப்பீங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ல யாரன்னு பிடிப்பீங்க, இவனை தொட்டா அவனை கை கட்டுவான், அவனை தொட்டா அவனை கை கட்டுவான். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஓவர் ஹால்காக தான் பண்ணணும். ஸோ வென் இட் பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் கரப்ஷன், ஒரு பவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது மாறும்போது தீர்வு வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டா தான். பொலிட்டிக்கலா எப்படி இந்த ரெஜிமை மாத்துறதுன்னு தான் பார்க்கணும். இவங்க இதுக்கு வழக்கு போட்டு வாதாடி தீர்ப்பு கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் முட்டாள். ஸோ தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் சேஞ்ச் ரெக்வயர்ட். அது வரும் பட்சத்தில் இதெல்லாம் வெளியே வரும். இன்னைக்கு எப்படி அஇஅதிமுக ரெஜிம் நடந்த பொள்ளாச்சி அநியாயம் வந்து திமுக ஆட்சியில் வெளில வந்துருச்சா, அரெஸ்ட் பண்ணிட்டோமா, எல்லாரும் கன்விக்ட் ஆயிட்டாங்களா, அது மாதிரி இந்த ஆட்சி மாதிரி தான் இவங்களும் மாட்ட வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த டாஸ்மாக் தொடர்பான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறைகேட்டுல விசாரணை அப்படிங்கிறது 2017ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் விசாரணை போகுது. அப்படிங்கும்போது அப்ப 6 வருஷம் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த தங்கமணியும் வந்து மாட்டுவதற்கான வாய்ப்புகள் தானே அதிகமா இருக்கு. அப்ப 3 அமைச்சர்கள் வந்து உள்ள சிக்கிறாங்களா, முன்னாள் அமைச்சர்கள்னு. இப்ப தங்கமணி இருந்தாரு, செந்தில் பாலாஜி இருந்தபோது ரொம்ப பல புகார்கள் எழுந்ததை வந்து நம்ம பார்த்தோம். தற்போது முத்துசாமி வசம் வந்து அந்த துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 3 பேருமே மிகப்பெரிய அளவில் ஒரு தலைக்கு மேல கத்திய வச்சுட்டு இருக்காங்களா? இது வந்து அதுதான் நான் சொன்னேன், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ அதையே நான் முன்னாடி பதில் சொல்லிட்டேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இது வந்து அமைச்சர்களோ முதல்வர்களோ மாறுவதனால் இது மாறாது. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக் லூட்டிங். கீழே டாஸ்மாக் நிர்வாகம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் இருக்கும் அப்படின்னு உள்ள ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கா. கரெக்ட், அப்படி செட் ஆயிட்டாங்க. யார் வந்தாலும் ஆட்சியில யார் இருந்தாலும் டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெல்பர் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடு அப்படின்னு தைரியமா கேட்கறதுக்கு இங்க தைரியம் கொடுத்தாச்சு. தலை முதல் கால் வரை, உச்சி முதல் பாதம் வரை இந்த ஊடுருவி போச்சு இந்த கரப்ஷன். இப்போ இது நீங்க வந்து அஇஅதிமுக ஊடுருவி இருக்கு, அதே சமயம் பவர் சென்டரும் ஊடுருவி இருக்கு. பவர் சென்டர் யாரா வந்தாலும் இந்த ஊடுருவப்பட்ட கரப்ஷன் மாறாதுன்னு நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து இவர் அமைச்சரா வச்சீங்கன்னா, சார் உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், நாளைக்கு அவர் வந்தாருன்னா வேணா பர்சன்டேஜ்ல 2% கூட டிமாண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் உங்க ப்ரெரோகேட்டிவ். பண்ணாதன்னு சொல்ல முடியாது. பண்ணாதன்னு சொன்னீங்கன்னா பண்ணலன்னு சொல்லிட்டு நடக்கும். வர கமிஷனும் வர ஷேரும் வராம போயிடும். அந்த நிலைமையில தான் இருக்கு நம்மளுடைய அந்த ஊழல்லாம். அதனால இந்த ஊழல்லாம் வந்து நீங்க வந்து தலைமையை தேடணும், செக்ரட்டரியோட வீட்டுல போய் ரைடு பண்ணணும், டாஸ்மார்க் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் ரைடு பண்ணணுன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அரசியல். உண்மையான நீங்க அதை தீக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா டாஸ்மாக்லயும் போயிட்டு ரைடு பண்ணாலே முடிஞ்சு போச்சு. எல்லா டாஸ்மாக்ல இருக்கவங்களை போயிட்டு நீங்க ஒரு 10 டாஸ்மாக் சாம்பிள் சர்வே பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சு போகும். அப்புறம் அதை வச்சு நம்பர் ஆஃப் டாஸ்மாக்ஸ் ஒரு நாளைக்கு நடக்கிற பாட்டிலையும் கணக்கு போட்டாலே 10 வருஷ கணக்கு எடுத்துனா முடிஞ்சு சார். வெறும் ஒரு அரித்மெட்டிக் வேலை சார் இது. இதுக்கு இவங்க ரைடு வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு ஊழல் கேஸ்ன்றதை தாண்டி இதுக்குள்ள ஒரு அரசியல் டீல் ஒண்ணு இருக்குது. யாரோ யாருக்கிட்டே எதுக்கோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மாட்டினவங்க கேட்டவங்களுக்கு எதையோ கொடுக்குறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மை புரியாத வரைக்கும் இப்படிதான் மக்களும் நினைப்பாங்க. அதனால அட்லீஸ்ட் உண்மையை நீங்களே வெளிப்படுத்தி எங்கள் கரங்கள் சுத்தமானவை, கரைப்படியாதவை நீங்களே ப்ரூவ் பண்ணால் ஒழிய இது முடியவே முடியாது. இந்த குற்றச்சாட்டு எல்லாருமே இருந்துகிட்டே தான் இருக்கும்.
நான் திமுக அதிமுகன்னு சொல்லலை, எல்லாரையும் சொல்றேன். இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சில வாரங்களுக்கு முன்பு ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு அறிக்கையாலாம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது அதை தொடர்ச்சியாகத்தான் இது வந்து உள்ளே போயிருக்கு. இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து மேற்கொண்டு விசாரணையை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக்கெலாம் வந்து போனாங்க தமிழ்நாடு அரசு. அப்புறமேல உடனே நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டாங்க. அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல், கொஞ்சமாவது நேர்மை நடந்துங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்புறமேல இவங்களும் கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது தற்போது இப்போ விசாகன் வீட்டில் நடந்த அந்த ஈடி ரெய்டில் அவரை அழைச்சிட்டு கொண்டு போய் விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தினாங்க, விசாரிச்சாங்க. ரெய்டு இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. ரித்தீஷ் அப்படிங்கிறவருடைய பேர் வந்து அந்த சில பேப்பர்லாம் வந்து கிழிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிடுறாங்க. ஆனால் அவரை தேடி போகும்போது இடி அதிகாரிகள் போனோன்னா அவர் வீட்லேயும் இல்லை, வீட்டையெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. இதனால் அவங்க வீட்டுக்கு சீலும் வச்சுருக்காங்க. ஏன் அவர் வந்து சீல் வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறார்? தைரியம் எதிர்கொள்ளலாம் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஆளை பற்றின எனக்கு டேட்டா தெரியாமல் அதை பற்றி சொல்லக்கூடாது. நான் இங்கே என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் இடி கேஸை வந்து தனியாக பார்க்கணும், டாஸ்மார்க் முறைகேடு ஊழல்றது தனியாக பார்க்கணும். இடி வந்துட்டாங்கனால அந்த இடத்துல இடியோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கு, ஒரு இல்லீகலா சோர்ஸ் பண்ண ஃபண்டை, அந்த பிளாக் ஃபண்டை, அந்த பிளாக் மணியை எப்படி இவங்க வந்து பல்வேறு கட்ட டிரான்சாக்ஷன் மூலமா ஒயிட்டா மாத்திருக்காங்க, இல்ல வெளியில போய் திரும்ப அந்த பணம் உள்ள வந்திருக்கா, இல்ல உள்ளவே வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ல ஒயிட் ஆகியிருக்காங்களா அப்படின்னு அந்த PMLA பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி எப்படி இது வெள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கு, எப்படி சிஸ்டம்குள்ள இந்த காசை கொண்டு வந்து சொருவிட்டாங்கன்னு பாக்குறது தான் இடியோட வேலை. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த கரப்ஷன், டாஸ்மார்க் ஊழல் நீங்க பார்க்கக்கூடியது வந்து டாஸ்மார்க்ல என்ன முறைகேடு நடந்திருக்கு, யார் யாருக்கு எதுக்கு ஊழல். டாஸ்மார்க் ஊழல் நீங்க எடுத்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்ததுல ஊழல் இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அந்த லாரி சர்வீஸ்க்கோ இல்ல அந்த வேலை ஆளுங்களை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்ததுலயும் ஊழல் இருக்கலாம், அந்த பாட்டில்ஸ் காலி பாட்டில் ப்ரொக்யூர் பண்ணதுலயும் ஊழல் இருக்கலாம், அந்த சரக்கு டிஸ்டிலரிஸ்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த லிக்கருக்கும் ஊழல் நடந்திருக்கலாம், பார் கொடுப்பதில் ஊழல் நடந்திருக்கலாம், பாருக்கு உள்ள பட்டாணி வேர்க்கல சிக்கன் பீஸ் விற்கிறதுலயும் ஊழல் நடந்திருக்கலாம், பாட்டில் எக்ஸ்ட்ரா வச்சு ஊழல் நடந்திருக்கலாம். இது எல்லாமே டாஸ்மார்க் ஊழல் கீழே வரும். இந்த ஊழல் மூலமா கலெக்ட் பண்ண அமௌண்ட், அந்த சம் அமௌண்ட் எங்க போச்சு, அது எப்படி பிளாக், ஏன்னா இது பிளாக் அன்அக்கவுண்டட் இன்கம், இது எப்படி ஒயிட்டா மாறுச்சு அப்படின்றதா வந்து இடியோட வேலை. சோ இது ஒரு தனி ஸ்ட்ரீம். இடி பாக்குற இடம் வந்து ஊழல் முடிஞ்சிருச்சுங்க, அந்த பணத்தை எவ்வளவு ஒயிட்டா மாத்திருக்கீங்கன்னு எடுத்து கணக்கு பாக்குற வேலை. இது எவ்வளவு நடத்திருக்கீங்க, இன்னும் எவ்வளவு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறது ரெண்டும் வேற வேற. நம்ம டாஸ்மார்க்ன்றதால ஒரே லைன்ல இதை வச்சிடக்கூடாது. இதுல நீங்க சொல்லக்கூடிய இந்த இடி ரைட் நடத்தக்கூடிய செக்ரட்டரியா இருக்கலாம், இல்ல யாரோ ஒரு பணக்காரரா இருக்கலாம், பிசினஸ்மேனா இருக்கலாம், அவரு இதை மணி லாண்டரிங் பண்ணிட்டா அந்த சார்ஜ் ஷீட்ல மாட்டிட்டாலே அவங்க சொத்துக்கள் முடக்கப்படும். அந்த பயத்துல மேபி அவர் வந்து அப்ஸ்கான் கூட ஆயிருக்கலாம். இருந்தாலும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அந்த சொத்துக்கள் முடக்கப்படும். அதுதான் இடியோடைய ஸ்பெஷல் பவர். அதனால அது வேற இது வேற. அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆடு மாடு கோழி ப்ளஸ் வந்து இயற்கையை ரொம்ப நேசிச்சு இருக்கேன், இப்போ நினைச்ச இடத்துக்கு போக முடியுது, வர முடியுது, டக்குன்னு நினைச்சா ஒரு நாட்டுக்கெல்லாம் போறேன் வர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு. நேரம் கிடைச்சா புத்தகங்கள்லாம் கூட படிப்பேங்கிற மாதிரிலாம் சொல்லாம சொல்லிட்டாரு. ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கிறாரா? இல்ல, அவர் ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றலாம் எனக்கு அது பெருசா நான் இன்ட்ரெஸ்டே காமிக்கல. என் கேள்வி என்னன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சோம். காலேஜ் படிக்கும்போது கோவா போனோம் அப்படின்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க போவே இல்லை. அது எல்லா குரூப்லயும், ஆமா, இது எல்லா குரூப்லயும் இருக்கு. சொன்னாலே எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். முக்காவாசி பேருக்கு ஊட்டி போயிட்டு வருவாங்க, கொடைக்கானல் போயிட்டு வருவாங்க, அப்புறம் ஏற்காடு, அது ஃபேமிலியோட போவாங்க. முக்காவாசி பேருக்கு இந்த செட்டில் எல்லாம் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. ஆனா இங்க இருக்கிற கோவா, அதுக்கு பாஸ்போர்ட் தேவை கிடையாது, விசா தேவை கிடையாது, அதுக்கு போறதுக்கு நம்ம கிட்ட வக்கு கிடையாது. ஆனா ஒரு கட்சியில தலைவரா இருந்து அந்த பதவி போயிட்டு வேற ஒருத்தர் தலைவரா வந்துட்டார், வேற எந்த போஸ்டிங்குமே இல்ல. அப்பவே பாருங்க, எந்த கோயிலுக்கு வேணா போலாம், விஐபி தரிசனம், எந்த ஊருக்கு வேணா போலாம், எந்த நாட்டுக்கு வேணா போலாம், டெஸ்ட்லால போய் நின்று போட்டோ எடுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல, நல்ல கட்சியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா, தமிழகத்திலிருந்து பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக வரும் நாட்களில் ஃபியூச்சர்ல அண்ணாமலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு பேச்சு இருந்துச்சு. அதாவது சும்மா அவரோட ஃபேன் கிளப்ஸ் பண்றக்கூடிய வார்த்தைகள். இவருடைய ஊரா சுத்துறத பார்க்கும்போது ஓகே, ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தமிழ்நாட்டுல இருந்து ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. ஆமாங்க, பின்ன எல்லா ஊருக்கும் போறாரு, நல்லா எல்லா ஊர்லயும் ரேப்பர் ரெடி பண்ணிக்கிறாரு. அதுதானங்க நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான விஷயம். 12 வருஷமா அதானே பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அது ஒரு பக்கம். பட் ஆன சீரியஸ் நோட், இந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணுத்துல வரும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் அப்படின்ற பாட்டுல. அதுல வந்து படைத்தவன் மேல் பாவம் இல்லை, பசித்தவன் மேல் பழியும் இல்லை,
கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபொழுதும் கடவுள் பொறுத்ததில்லை. இதுதான் நிலைமை. கடவுள் பொறுத்துக்கிட்டே இருக்காரு. இங்க சில பேர் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் தொண்டர்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது நியாயமான எனக்கு தெரியல. ஆனா நல்ல ஊர் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா அந்த கட்சியில சேர்றது கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை உங்க பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.